حي على الفلاح. இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கின்ற நாம் இதன் அடிப்படையான சில இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளையும் படிப்பினைகளையும் காண இருக்கின்றோம். பொதுவாக எத்தனையோ புத்தாண்டுகள் கொண்டாடப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு ஒரு நாள் தான் புத்தாண்டாக இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண்டு வைத்திருப்பார்கள். நாமும் ஒரு ஆண்டு வைத்திருக்கிறோம், ஹிஜ்ரி புத்தாண்டு என்று. முஸ்லிம்கள் ஹிஜ்ரி புத்தாண்டை கொண்டாடுகிறார்களா இல்லையா என்பது வேறு. கொண்டாடலாமா வேண்டாமா என்ற பிரச்சனையும் நாம் போக விரும்பவில்லை. ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஹிஜ்ரி என்பது தெரிந்த ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தை பற்றி தெரியாத மக்களுக்கு கூட நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்பது தெரியும். ஏனென்றால் ஹிஜ்ரி என்பது ஒவ்வொரு கேலண்டர்லையும் வீட்டில் எழுதியிருக்கும். இது ஒரு நிகழ்வை மையப்படுத்தியது என்பது நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த வரலாற்றின் ஊடாக நமக்கு என்ன படிப்பினைகள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஜும்மாவுடைய உரை என்பது அந்த படிப்பினைகள் குறித்தது. ஹிஜ்ரத் என்பதை மையப்படுத்தி ஆண்டை தொடங்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் முடிவு செய்யப்படவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலான கலீஃபாவுடைய ஆட்சியிலும் முடிவு செய்யப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யம் விரிவடையும் பொழுது ஒவ்வொரு கடிதங்கள், நிர்வாக ரீதியாக எழுதப்பட்ட கடிதங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் சொல்லுவாங்க, அதற்காக கடிதம் எழுதும் பொழுது தேதி குறிப்பிடப்பட்டது. ஏனென்றால் தேதியும் மாதமும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மாதம் என்பது 12 வருடங்களில் மாதங்கள் 12 என்று முடிவு செய்யப்பட்டது. அப்போது மாதங்கள் எழுதும்போது பிரச்சனை வரல, தேதி எழுதும்போது பிரச்சனை வரல, அவர்களுக்கு தெரியும். ஆண்டு எழுதும்போது அவர்கள் அதுவரைக்கும் இருந்த அரபு வழக்கப்படி ஃபீல் ஆண்டு, யானை ஆண்டு, அந்த ஆண்டு யானை ஆண்டு. அது ஒரு ரேஞ்ச், ஒரு காலகட்டம். ஒரு வருடம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொண்டது அல்ல. அப்பொழுது இப்படியாக எந்த ஆண்டு அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை வருது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் பொழுது சஹாபாக்களை ஒன்றிணைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மசூரா பண்ணுறாங்க, ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. எதை வைத்து ஆண்டை தொடங்குவது, எப்பொழுதிற்கு தொடங்குவது? அப்போது வைக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளில் ஒன்று நபிகளான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை அடிப்படையில். இன்று கூட தமிழில் திருவள்ளுவர் ஆண்டு ஒன்று இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். திருவள்ளுவருடைய பிறப்பை மையப்படுத்தி இருக்கும். அதே போல் பல கேலண்டர்ஸ் இருக்குது. அப்போது சஹாபாக்கள் சொன்ன முதல் இது ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நபி ஆனார்களோ, திருக்குர்ஆன் அருளப்பட்டதோ அதிலிருந்து தொடங்கலாம் என்று ஒரு ஆலோசனை வரும் பொழுது, நாலாவதாக ஒரு ஆலோசனை வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதை மையப்படுத்தி தொடங்கலாம். இது கடைசியாக முடிவு செய்யப்பட்டது ஹிஜ்ரத். அதனால்தான் இன்று வரைக்கும் நமக்கு மட்டும் ஹிஜ்ரி பரிச்சயமானதல்ல, எல்லோருக்கும் ஹிஜ்ரி என்பது தெரிந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை புரியாத முஸ்லீம்களுக்கும் ஹிஜ்ரத்து தெரியும். வார்த்தை பத்ர்லாம் என்னன்னு தெரியாது, உஹது பற்றி தெரியாது, கந்தக் பற்றி தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வுகளில் முஸ்லீம்களிடமே நீங்கள் கேளுங்க, கந்தக்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு தெரியுமா? தெரியாது. பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. வரலாறை படிக்காத முஸ்லீம்களுக்கு கூட ஹிஜ்ரத்னு ஒன்று தெரியும். உமர் ரலியல்லாஹுடைய அந்த டிசிஷன், அந்த முடிவு என்பது இன்று வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கம். அப்போது இந்த ஹிஜ்ரத்தை ஏன் மையப்படுத்தினார்கள்? இப்போ சொன்ன அந்த பிறப்பு, இறப்பு, வஹிய ஆரம்பம், இதெல்லாத்தையும் விட இதில் என்ன முக்கியத்துவம், நமக்கு என்ன படிப்பினைகள் இதில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹிஜ்ரத் என்பதை சுருக்கமாக நாம் ஒரு 5 நிமிடங்களில் தெரிந்து கொள்வது அவசியம். பெரிய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியவில்லை. பின்பற்றிய மக்களை, ஆரம்ப முஸ்லிம்களை தொல்லை செய்தார்கள்.
தொல்லை கொடுக்க ஒரு லெவல் தாண்டினோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை விட்டு அந்த முஸ்லீம்களில் பலகீனமான மக்களையும் இன்னும் சில மக்களையும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மக்காவுக்கு புலம்பெயர்ந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நொடி செய்யப்பட்ட இடம் மதீனா அல்ல. எங்கே சென்றார்கள் என்றால் அபிசீனியா. அபிசீனியா என்பது கடல் கடந்து போகும். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் கண்டம் விட்டு போகும். காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட். இன்னைக்கு அபிசீனியா என்பது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. மக்கா மதீனா ஆசிய கண்டத்தில் இருக்கிறது. அப்போ கண்டம் விட்டு கண்டம் போகிறதுக்கு அனுமதித்தார்கள். ரசூலுல்லாஹ் நபியாகி 5வது ஆண்டு நடந்தது. 6வது ஆண்டு இன்னொரு டீம் வந்துட்டு திருப்பி போகிறாங்க. 2 முறை அபிசீனியா ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மக்காவிலே பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மக்காவினுடைய அந்த 10 ஆண்டு தாண்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஹதீஜா அம்மையாரும் அபூ தாலிபும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் யாருக்கெல்லாம் ஏற்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள். அபிசீனியாவுக்கு இவர்கள் போக விரும்பவில்லை. அப்பொழுது மக்கா என்பது சிலைகள் இருந்த ஒரு பகுதி, காபத்துல்லா. ஆனாலும் ஹஜ் என்பது நடந்தது. ஹஜ் என்பது அன்று இந்த அரபு மக்கள் எல்லோரும் அங்கே வருவார்கள், சிலைகளை நிர்வாணமாக சுற்றி வருவார்கள், தவாப் செய்வார்கள், அறுத்து ரத்தத்தை பூசுவார்கள், என்னமோ பண்ணுவாங்க. ஆனால் ஹஜ் நடந்துச்சு. இன்றைக்கு ஹாஜிகள் மினாவில் தங்குவது போல் அன்று அந்த இடத்துல தங்குவார்கள் மினாவிலும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அரபுல மற்றவங்க வராங்கல்ல, அவர்களை சந்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள். அந்த ஹஜ் காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவார்கள். அப்போது அப்படி சொல்லி ஒவ்வொரு ஆளாக போய் பார்க்குறாங்க, ஏற்றுக்கலை. இப்பொழுது 10 ஆண்டு தாண்டி 11வது ஆண்டு அந்த டைமில் மதீனாவிலிருந்து, அன்றைய மதீனா, இன்னைக்கு மதீனா 450 கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற மதீனாவிலிருந்து சில பேர் வராங்க. அவர்களை மினாவில், இன்றைய நடக்கிற அதே மினா பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். 6 பேரை சந்தித்தார்கள். மதீனாவிலிருந்து வந்த 6 பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று சொல்கின்றார்கள். கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் போவாங்க. சொன்ன உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மற்ற குழுக்களுக்கெல்லாம் போய் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன பலன், நான் உங்களை ஏற்றுக்கிட்டா எனக்கு என்ன பலன். சில அரபு குழுக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள், அப்படி ஆனால் ஆட்சி எங்கள்கிட்ட இருக்கணும்னாங்க. முடியாதுன்ற சொல்ல திரும்பி வந்துட்டாங்க. அதிகாரம் எங்கள்கிட்ட தான் இருக்கும், நீ நபியாக இருந்துக்கோ. ஒரு துறவியாக முனிவராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இந்த 6 பேரும் ஏற்றுக்கொள்ளார்கள். மதீனாவில் அன்று 2 குழுக்கள் இருந்து, அவுஸ், ஹஸரத். இந்த ஹஸரத் குழுக்கை சார்ந்த 6 பேர்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். இந்த 6 பேர் இம்மீடியட்டாக ஏற்றுக்கொண்டார்கள். என்ன காரணம் என்றால், அன்றைய மதீனாவில் அரபுகளும் இருந்தார்கள், யூதர்களும் இருந்தார்கள். யூதர்களில் 4 குழுக்கள் இருந்துச்சு, மெயினான குழுக்கள். அவர்களில் ஒரு குழு இந்த ஹஸரத் குழுவோடு சேர்ந்து ஒப்பந்தம் வைத்திருந்தார்கள், போர் பங்காளி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு தூதர் வருவார், எங்கள் யூத வம்சத்தில் இறுதி நபி வருவார், அவரை வச்சு நான் உங்களை மிரட்டி காலி பண்ணிடுவோம், மதீனாவை வெளியேற்றிடுவோம் என்று மிரட்டி கொண்டே இருந்தார்கள். அப்போ அவர்கள் காதில் இந்த நபிங்கிற வார்த்தை பழக்கமானது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இந்த 6 பேரை சந்தித்தவுடன் இந்த 6 பேரும் உஷாராயிட்டாங்க. ஆஹா, யூதர்கள் சொன்ன நபி யூத வம்சத்தில் வரல, அரபுகள்கிட்ட வந்திருக்கிறாங்க, அவர்கள் இவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசரமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை புரிஞ்சுதான் ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைலண்டாக திரும்பி வந்துட்டாங்க. 10, 11வது ஆண்டு. அடுத்த ஆண்டு போனவங்க 6 பேரும் சும்மா போய் உட்காரல, இஸ்லாத்தை தெரிந்து கொண்டவர்கள் போய் அடுத்த ஆண்டு அதே ஹஜ்ஜுக்கு வரார்கள். 12 பேர் அதே மினாவில் அதே ஹஜ் இடத்துல சந்திக்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அதுக்கு பேர் அக்கபா. அக்கபா என்றால் பள்ளத்தாக்கு. இன்று ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறவர்களுக்கு அந்த மினாவை பார்த்தால் தெரியும், அது ஒரு பள்ளத்தாக்கு. ஆனால் இங்கே அதுக்கு போனால் இது ஞாபகம் வரும் ஹஜ்ஜில் இருக்கிறவர்களுக்கு. அந்த அக்கபாவிலே அந்த 12 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உடன்படிக்கை மேற்கொண்டார்கள். அதுதான் முதல் அக்கபா உடன்படிக்கை. அந்த 12 பேரில் 10 பேர் ஹஸரத் குழுவை சார்ந்தவர்கள், 2 பேர் அவுஸ் குழுவை சார்ந்தவர்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அது வரைக்கும், அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அவுஸ் ஹஸரத் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, கொத்து கொத்தா கொலை செய்வார்கள். அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த புவாஸ் யுத்தத்தில் அந்த 2 குழுக்களுக்கு இருந்த தலைகள்லாம் போயிடுச்சு. வந்த எல்லாம் யங்ஸ்டர்ஸ். இப்போ இந்த இளைஞர்கள் பார்த்த உடனே ஏற்றுக்கிட்டாங்க,
ஆனால் யார் எதிரியாக இருந்தாங்களோ அவங்கள்ட்டையும் சொல்லி அவர்களே 2 பேரை கூட்டிட்டு வராங்க. இதுதான் ஆச்சரியம். அந்த ஒரு வருஷத்தில் நடந்த மிகப்பெரிய ஆச்சரியமான நிகழ்வு. 12 பேர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதே மக்காவிலே ஹஜ்ஜி காலத்திலே உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. இதற்கு பேர் முதல் அகபா உடன்படிக்கை. இந்த முதல் அகபா உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உடன்படிக்கை உறுதிமொழி எதற்காக வாங்கினார்கள்? 1, இணை வைக்க மாட்டோம். 2, குழந்தைகளை உயிருடன் கொலை செய்ய மாட்டோம். 3, ஏமாற்ற மாட்டோம். 4, விபச்சாரம் செய்ய மாட்டோம். அடிப்படையில் தான் உடன்படிக்கை நடந்துச்சு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் உடன்படிக்கை, இணை வைக்க மாட்டோம். இஸ்லாத்தினுடைய அஹ்லாக் ஒழுக்க பண்பாடுகளில் உடன்படிக்கை நடக்கும். குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம். விஷயம் ரசூலுல்லாஹ் நான் வந்தால் என்னை காப்பாற்றணும், என்னை பாதுகாக்கணும், என்னை அரசராக்கணும், அதுக்கெல்லாம் உடன்படிக்கை மேற்கொள்ளவில்லை, அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், இப்போ அவர் அன்சாரி சஹாபாக்கள் இல்லையா, அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு இஸ்லாத்தை எங்கள் ஊரில் பிரச்சாரம் செய்வதற்கு ஒருவரை அனுப்பி வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் என்ற 21 வயது நிறைந்த ஒரு இளைஞனை அனுப்பினார்கள். இன்னைக்கு காலேஜில் 3வது வருஷம் படிக்கிற ஒரு மாணவன், அதான வயசு. போனார்கள். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே சென்று அஸ்அத் இப்னு சுராரா என்ற அந்த ஒரு சஹாபியோட வீட்டில் தங்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மதீனாவில் ஓராண்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீட்லையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். பெரிய பெரிய கஷ்டத்துக்கு தாங்கி தான் இப்போ அடுத்த வருஷம் வராங்க. மீண்டும் 12வது ஆண்டு வரும் பொழுது அதே அக்கபாவில் அடுத்த உடன்படிக்கை நடக்குது. இது 2வது அக்கபா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் வந்து கலந்து கொண்டவர்கள் 73 பேர், அவுஸும் அசரதும் கலந்து. இப்போ அவங்க அவுஸ் அசரதுன்னு சொல்கிறத விட முஸ்லீம்கள் ஆகிட்டாங்க. 73 பேரில் 2 பேர் பெண்கள். இவர்கள் ஹஜ் செய்வதற்கு, நிர்வாணமாக ஹஜ் செய்வதற்கு வரவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை மேற்கொள்ளத்தான் வந்தார்கள். 73 பேரில் 2 பெண்கள், நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு அமாரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணியும், அஸ்மா பின்த் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா என்ற 2 பெண்மணிகள். இப்பொழுது வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை 2வது உடன்படிக்கை கேட்குறாங்க. இப்போ உடன்படிக்கை வேறு. முதல்ல என்ன சொன்னாங்க? இணை வைக்காதீங்க, கொலை செய்யாதீர்கள், இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதல் ஷரத் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவேன். 2வது நன்மையை ஏவி தீமையை தடுப்பேன். 3வது அல்லாஹ்வின் வழியில் போராடுவேன். 4வதாக தூதரே, என்னை நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பது போல் பாதுகாக்க வேண்டும். இதுதான் 4 அடிப்படையான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் உடன்படிக்கை மேற்கொள்ள வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ரெடியாக வந்து கை வைக்க போகும்பொழுது அந்த அஸ்அத் இப்னு சுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் தான் முதல்ல கூட்டிகிட்டு போனவர் எல்லாரையும். அவர் எழுந்து நின்று சொன்னார் அந்த மக்களை பார்த்து, என் மக்களே, நம்ம என்ன உடன்படிக்கை மேற்கொள்ள போகிறோம் தெரியுமா உங்களுக்கு? இப்படி இதனால் என்ன விடை வரும் தெரியுமா? மொத்த அரபு உலகமும் நமக்கு எதிராக திரும்பும். இந்த 4 விஷயம் சொன்னதுக்கு எவ்வளோ அழகாக புரிஞ்சிருக்கிறாரு இல்லையா? அல்லாஹ்வுக்கு தூதரை கட்டுப்படுறதுனால, நன்மையை தீமையை தடுப்பதனால, அல்லாஹ்வின் வழியில் போராடுவதனால, இந்த தூதரை பாதுகாப்பதனால மொத்த அரபு உலகம் நம்மளை நோக்கி திரும்பும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாம் கத்திக்கு கீழே கழுத்து வைப்பதற்கு உடன்படிக்கை செய்கிறோம், மறந்து விடாதீர்கள், யாருக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொன்னாங்க. அப்போது சஹாபாக்கள், அந்த அன்சாரி சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒதுங்குங்கள் அஸ்ஸதே, நாங்கள் செய்கிறோம். அப்போ முதல் உடன்படிக்கை செஞ்சது அதே அஸ்அத் இப்னு சுராரா தான். அன்பான சகோதரர்களே, இந்த உடன்படிக்கைக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது முடிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் ஒவ்வொருவராக ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கையை மேற்கொண்ட அந்த டைம், இப்போ மதீனாவுக்கு போகிறது, இது வந்து யாருக்கும் தெரியாது. நல்லா விளங்கிடணும். ராத்திரி 2 மணிக்கு மேலே, 12 மணிக்கு மேலே தான் அந்த உடன்படிக்கை நடந்தது மினாவில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கூட்டிக் கொண்டு சென்றார்கள் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு உள்ள கூட்டிகிட்டு போகல, அப்பாஸ் அவங்களுடைய சிறிய தந்தையார், அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மினாவுடைய என்ட்ரன்ஸ், மக்காவுடைய என்ட்ரன்ஸில் வந்து அலி ரலியல்லாஹு எங்கே மானிட்டர், கடைசியில் உள்ளே கொண்டு போனது அப்பாஸ். அப்போ அப்பாஸ் நாங்கள் சொல்லுவாங்க, என் அண்ணன் மகனே, உங்களால் முடிஞ்சுனா பாதுகாக்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது. கிளியர் கட் பிளான் செய்து விட்டு வந்தார்கள். அதையும் தாண்டி நியூஸ்லாம் வந்துச்சு, அது வேற வரலாறு. அதற்கு பிறகு சஹாபாக்கள் ஒவ்வொருவராக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் செல்லவில்லை.
அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் வசனம் இந்த ஹிஜ்ரத் செய்வதற்காக அந்த காலத்தில் சில அத்தியாயங்கள் அருளப்பட்டுச்சு. சூரா அன்கபூத் 29வது அத்தியாயம், சூரா ஜுமர் 39வது அத்தியாயம், இதெல்லாம் படித்து பார்க்கும்பொழுது பேக்ரவுண்டில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு மைண்டில் வச்சுட்டு படிங்க. அதனுடைய சுவை வேறு மாதிரி இருக்கும், புரிதல் வேறு மாதிரி இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார், இபாதல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களை, இன்ன அர்த வாசிஹா, இந்த பூமி என்பது விசாலமானது, ஃபஅபுதூன், கிளம்புங்க, எங்கே சென்றாலும் இறைவனை வழிபட்டு கொள்ளுங்கள், அடிபணியுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மக்கா புனிதமானது, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாலும் புனிதமானது. புனிதமான ஒரு இடத்தை விட்டு தான் கிளம்ப சொன்னார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அன்பான சகோதரர்களே, அதற்கு பிறகு சஹாபாக்கள் கிளம்புறாங்க. இப்போ நம்ம படிப்பினைகளை பார்ப்போம். முதல் படிப்பினை, ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படை படிப்பினையில் மிக முக்கியமானது, எப்பொழுதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் ஒரு பிரச்சனை இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அன்னையிலிருந்து என்னைக்கு வரை, மனிதன் உருவான காலம் உண்டு, கடைசி வரை இருக்கும். அசத்தியவாதிகள் எப்பொழுதும் முழுமையாக வெற்றியடைய மாட்டார்கள், அதுவும் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன், அல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன். என்னென்னலாம் ஹிஜ்ரத்தில் நடந்தது என்பதை நாம் பார்ப்போம். ஆனால் எல்லா சூழ்ச்சிகளையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பாதுகாப்பாக ஹிஜ்ரத்து கொண்டு போனாங்களா இல்லையா? இது முதல் படிப்பினை. இரண்டாவது படிப்பினை, நீங்கள் இதை நமக்கு ரொம்ப கேஷுவலாக ஹிஜ்ரத்தை நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போகக்கூடாது. ஹிஜ்ரத் என்பது ஏதோ பயந்து போன ஒரு ஓட்டம் பிடித்த ஒரு பயணம் அல்ல, அது ஒரு டூர் ப்ரோக்ராமும் அல்ல, இங்கேருந்து சுவிட்சர்லாந்துக்கு போன மாதிரியான ப்ரோக்ராம் அல்ல. அனைத்து விதமான தியாகங்களையும் செய்துதான் ஹிஜ்ரத் செய்தார். இதுதான் மிக முக்கியமான படிப்பினை. சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது சும்மா போயிடலாம். ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத் மதீனாவுக்கு கிளம்புன்னு சொன்னோன்னா கிளம்புனது அபூ சலாமா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சலாமா ரலியல்லாஹு, கணவன் மனைவி 2 பேர். அபிசினியாவுக்கு முதல்ல போக ஆரம்பிச்சது அவங்க தான் போனாங்க. மதீனாவுக்கு சொன்ன உடனே கிளம்புனது அவங்க தான், வழியில் நிறுத்தப்படுறாரு. உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களுடைய குடும்பத்தாரில் இருக்கிற கையில் ஒரு குழந்தை இருக்குது. குழந்தையா அப்பா வீட்டிலேருந்து சொந்தக்காரங்க பிடிக்கிட்டு போயிட்டாங்க. மனைவியை இவங்க அம்மா வீட்டு சொந்தக்காரங்கள் உம்மு சலாமா ரலியல்லாஹு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அபூ சலாமா ரலியல்லாஹு மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்பிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். தனியாக அவர் போயிடுறாரு. இந்த அம்மா உட்காந்து ஒரு வருஷம் பின்னாடி ரசூலுல்லாஹுடைய மனைவி அவர்கள் 1 ஆண்டு அந்த தனிங்கிற இடத்துக்கு அழுதுட்டு போவாங்களாம். யாராச்சும் வருவாங்களா, கூட்டிகிட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து கடைசி வர வழியில் போ அப்படின்னு சொல்லி குழந்தைய கையில் கொடுத்து ஒட்டகத்தில் அனுப்புகிறாங்க. இந்த அம்மா தனியாக கிளம்புறாங்க. அப்போ உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, பின்னாடி அவர் சஹாபி, அப்போ ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வராரு ஹெல்ப்புக்கு, கடைசியை கொண்டு மதீனாவுடைய எல்லையில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது ஒரு பெண்மணி எவ்வளவு கரெக்டாக அந்த இடத்துல தியாகம் செய்து வராங்க. அவங்க என்னென்னலாம் தியாகம் செஞ்சுருப்பாங்க யோசித்து பார்க்கவே முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அப்போது குடும்பத்தை பிரித்தாங்க, தாங்கினாங்க, தியாகம் செய்தார்கள். இரண்டாவதாக சொத்தை பிடுங்கினாங்க. ஷுஐப் அல் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் தங்கினவர். அவர் ரோம் தேசத்துக்காரர், ரூமி. ஆனால் அங்கேயே பிஸ்னஸ் பண்ணி அங்கேயே குடும்பம்லாம் செட்டில் ஆகிட்டு அவர் கிளம்பி வராரு. மக்காவோட எல்லையை நிறுத்துனாங்க. நீ வந்த ஊருக்காரன் இல்லை, நீ போனால் போ, சொத்து எங்கள் ஊர், எப்படி அதை வச்சுட்டு போய் அப்படி வச்சுட்டு போயிடுறாரு. அப்பொழுது சொன்னார்கள், அவரே தாக்கிறதுக்கு வரும்போது சொன்னாங்க, என்னை பற்றி சொத்தை வேணும் தந்துட்டேன், ஆனால் என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு, நான் மிகப்பெரிய வில் வீரர், இங்கே இருக்கிறதுல ஒன்று விட்டால் எல்லாரும் ஒவ்வொருத்தராக செத்து போயிருவீங்க, விட்டுட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்காக சூரா ஜுமரில் ஒரு ஆயத்தை இருக்கிறான் இவருடைய வியாபாரத்தை குறித்து. அவர் வெற்றி அடைந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷுஹைபுடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது. அது பிஸ்னஸ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணிக்கிறான். சொத்தை பிரித்தாங்க, ஆளை கடத்திட்டு போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு கூட அவர்களுடைய 3 பேர், ஐயாஷ் இப்னு அபி ரபியா, 3 பேரும் நண்பர்கள். 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க, நாளைக்கு இந்த மரத்துக்குள்ள நான் நிற்போம், வரல யார் வரலையோ அவங்கள விட்டுருவோம், யார் வந்தோமோ கிளம்பி மதீனா போயிடுவோம். 3 பேரும் வராங்க. அடுத்த நாள் காலையில் 3 பேர் வரல, 2 பேர் தான் வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் வராங்க. ஹிஷாம் அங்கேயே லாக்டு வீட்டிலே. இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க, கிளம்பி மதீனாவை போயிடுறாங்க. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலுடைய ரிலேட்டிவ். அவர் அங்கேருந்து கிளம்பி இன்னொருத்தரோட ஒட்டகத்தில் வராரு. உங்கள் அம்மா நீங்கள் இல்லாமல் அப்படி கஷ்டப்படுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. அப்போ உமர் தான் சொல்கிறாங்க, ஐயாஷ் போயிடாதீங்க,
இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி விடாதீர்கள், இவர்கள் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் என்று. கேட்கல, போகிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, மறந்தாங்க, என் சொத்தில் பாதியை தானே, போயிடாது. கேட்கல, போகிறாங்க. சரி ஒன்று உண்டா, இந்த ஒட்டகத்தை குடி, ஏன் ஒட்டகம் ஸ்பீடாகும், ஏதாவது பிரச்சனை வந்தா. நடுவில் அவர்களை கெட்டி கடத்தி கொண்டு போனார். சுஹைல் இப்னு அம்ர் என்ற அந்த குறைஷி தலைவருக்கு 2 மகன் இருந்தார்கள், அபூ ஜந்தல், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரையும் வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாப்புல. அப்போ ஹிஜ்ரத்தில் இந்த அவ்வளோ விஷயங்களை தியாகம் செய்துதான் அவர்கள் போனார்கள். இது ஒரு டூர் ப்ரோக்ராம் அல்ல. அன்பான சகோதரர்களே, அடுத்து மிக முக்கியமான படிப்பினை. எப்போவுமே இந்த படிப்பினை எனக்கு சொல்ல போகிற விஷயத்தை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்குவோம். பிளானிங். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ போனாங்க? சஹாபாக்கள் அனுப்பிட்டு போகிறாங்க. சஹாபாக்கள்லாம் போனதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மட்டும் உட்கார வைக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு உட்கார வைக்கிறாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் போகிறாங்க. அதுக்கிடையில் அவர்கள் 2 ஒட்டகங்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, எப்போ வேணாலும் போக வேண்டியது வரும்னு. போன உடனே கேட்குறாங்க, உள்ளே இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உள்ளே போக சொல்கிறாங்க. யார் இருக்காங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, 2 பேர் சகோதரிகள், அபூபக்கர் சித்திக்குடைய மகள். யாரை சொல்ல? என் மகள். நோ, உள்ளே போயிடுங்க, சீக்கிரம் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அபூபக்கர் சித்திக் கேட்குறாங்க, அனுமதி கிடைத்து விட்டதா? அல்ஹம்துலில்லாஹ். கூட யாருன்னு கேட்டாங்க, நீங்கள் தான் அப்படின்னு. அதுக்கு அழுதாரு. வேற ஒன்றும் சொல்லல. அடுத்தது 3 நாட்கள் கழித்து உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உரைக்கத் என்பவர் முஸ்லீம் அல்லாதவர். இந்த அப்துல்லா இப்னு உரைக்கத்திட்ட 3 நாட்கள் கழித்து இந்த 2 ஒட்டகத்தை லோட் பண்ணி தவுர் குகைக்கு வர சொல்கிறாங்க. ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு எதுவுமே சொல்லவில்லை, அவ்வளோதான், கிளம்பிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு வீட்டில் தங்க வைக்கிறாங்க. ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறாங்க. வீட்டை சுற்றுறாங்க எல்லா எதிரிகளும். குலத்துக்கு ஒருத்தர் கையில் ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க, எப்போ ஆனாலும் உள்ளே போய் காலி பண்ணுறதற்கு. இவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. தவறுக்கு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவங்க ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போகல, நடந்து போனாங்க. போயிட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க. சாப்பாடு கொடுப்பதற்கு பெண்மணியை நியமிக்கிறாங்க. யார்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. தவர் குகை என்பது மக்காவிலிருந்து 3-4 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறது, மலை பிரதேசம். இந்த அம்மா 6 மாதம் கர்ப்பிணி பெண். சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க டெய்லி. பெண் போனால் சந்தேகம் வராது, போகிறாங்க. இவங்க போயிட்டு வர்றது யாருக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒருத்தரை ஆடு மேய்க்க விட்றாங்க. ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய ஆட்டு மேய்ப்பவர். அவர் ஆடை காலையில் மேய்ச்சிட்டு பால்லாம் கொடுத்துட்டு போயிடணும், தளத்தை அடைச்சிட்டு போயிடணும் ஆட்டு. இரவில் அவருடைய மகன் அப்துல்லாவை தங்க சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் பிளான். 100 ஒட்டகங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது தலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. எப்படிப்பட்ட ஒரு சூழல்! தவறில் உள்ள உட்காந்துருக்காங்க. அன்பான சகோதரர்களே, எப்படிப்பட்ட பிளான்! ஒரு நான் முஸ்லீமை வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். நான் முஸ்லீம் கூட யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இரண்டாவதாக, அவரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எப்பொழுதும் போகிற ரூட்டில் கூட்டிகிட்டு போகல, கடற்கரை ஓரமாக கூப்பிட்டு போகிறாரு. யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். 3 நாட்கள் கழித்து தான் கிளம்பணும். 3 நாட்கள் மேலே மக்காவில் அன்னைக்கு தேடி கிடைக்கலன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோதான் இடம். இன்னைக்கு மாதிரி காரு கிடையாது. அடுத்த பிளானிங். இவ்வளவு பிளானிங்கும் ஒரு பெண்ணை சாப்பாடு கொண்டு வர வைக்கிறாங்க. எவ்வளோ பிளானிங்! இவ்வளோ பிளானிங் பண்ணி தான் பிறகு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதத்தை தவுரில் நிகழ்த்துறான் இல்லையா? புறா முட்டை போட்டுச்சு, திறந்து வலை கட்டுச்சு. நாம் என்ன நினச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இந்த அற்புதங்கள் மட்டுமே பேசப்படுகிறது. அதற்கு முன்னால் நடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த திட்டங்கள், தீட்டிய திட்டங்கள், பிளானிங், எக்ஸிகியூஷன் எதையும் பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. இன்று நம்மளுடைய மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், தனிப்பட்ட நம்மளுடைய குடும்ப செயல்கள், செயல் திட்டங்கள் எங்கேயுமே பிளானிங் இல்லை. இத்தனை வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கோமா? இல்லை. ஏதோ வந்தோம் போனோம் போயிட்டே இருக்கிறோம். இல்லை. ஒரு ஹிஜ்ரத் பிளானிங்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதையும் தாண்டி ஒருத்தர் வராரு, குதிரை வீரர் இல்லையா? சுராக்கா இப்னு மாலிக். குதிரை மண்ணில் போந்துச்சு. நம்ம அந்த அற்புதத்தை மட்டுமே பேசி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை மறந்து விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, பிளானிங் முக்கியம். பிளானிங் முக்கியம். அடுத்ததாக, உடன்படிக்கைகளை அந்த சஹாபாக்கள் எவ்வாறு பேணினார்கள்? ஹிஜ்ரத்தில் இது முக்கியமானது. ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த அக்கபா உடன்படிக்கையை பார்த்தீர்கள் என்றால், அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அந்த அன்சாரி சஹாபாக்கள் 73 பேரில் 60க்கும் மேற்பட்ட பேர் ஷஹீதானார்கள். பின்னாடி வந்த போரில் உயிர் நீத்தவர்கள்.
என்ன சொன்னாங்க? உங்களே உயிரை மேலாக நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்ற ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள் அல்லவா? அந்த உறுதிமொழியை மெயின்டைன் பண்ணாங்க. உஹதில் எல்லாரும் பின்தாங்கும் போது இந்த அக்கபாவில் உடன்படிக்கை கொடுத்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை சுற்றி வந்தார்கள், இன்க்ளூடிங் உமாரா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சொன்னார்கள், உஹதில் நான் திரும்பி பார்த்தேன், அமாராவை தவிர வேறு யாரையும் காணவில்லை என்று சொன்னார்கள். எங்கு பார்த்தாலும் அமாராவை தெரிந்தார்கள். பெண்மணி. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகும் முசைலமாவுக்கு எதிராக யமாமாவில் நடந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட பெண்மணி அவர். எங்கே இருக்குது? உடன்படிக்கைனா சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறோம் இல்லை. அன்பான சகோதரர்களே, இது முக்கியமானது. அடுத்தது, ஏன் ஹிஜ்ரத் பண்ணணும்? இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் ஒரே நிறைவு செய்யக்கூடாது, இங்கேருந்து போகக்கூடாது. மக்கள் இருந்துட்டு போக வேண்டியதானே. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தொழுதார்கள், எல்லாம் பண்ணார்கள் இல்லையா? எதற்காக ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்றால், இஸ்லாம் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத்தான வணக்க வழிபாடுகளை மட்டும் கொண்ட ஒரு மார்க்கமாக இருந்திருந்தால் அதை மக்காவிலே அவங்க நிறைவேற்றிருக்கலாம். ஹஜ்ஜே மக்காவில் தான் செஞ்சுருக்கணும் இல்லையா? இஸ்லாம் என்பது ஒரு நடைமுறை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்பது எல்லா துறைகளிலும் மேலோங்க செய்யப்பட வேண்டிய ஒரு மார்க்கம். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதரை அனுப்பினான். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லி. அனைத்து இசங்களை, அனைத்து மார்க்கத்தை விட மேலோங்க வேண்டும் என்பதற்காக நாம் உங்களை ஹுதாவும் ஹக்கை, சத்தியத்தையும் நேர்வழியையும் கொண்டு அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். அப்போ மேலோங்கணும்னா மக்காவில் மேலோங்கல். அதனால் அபிசீனியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள், அதனால் மதீனாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். சரி, மதீனாவுக்கு ஏன் வரணும்? அபிசீனியாவுக்கு போயிருக்கலாம்ல. அன்பான சகோதரர்களை நல்லா ஞாபகம் வச்சுருங்க. அபிசீனியாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின சஹாபாக்களில் ஒரு டீமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவிலிருந்து திரும்பி மதீனாவுக்கு வர சொல்லவில்லை. 5வது ஆண்டு 6வது ஆண்டு அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க ரசூல் நபியாகி. ஹிஜ்ரத் நடந்தது 13 ஆண்டு கழித்து, 7 வருஷம். பத்ர்ல ஆள் தேவைப்பட்டுச்சு, வர சொல்லலை. ஹிஜ்ரி 2. உஹதில் ஆள் தேவை, வர சொல்லலை. கந்தக்கு வர சொல்லலை. கைபர் யுத்தம் நடக்குது ஹிஜ்ரி 6வது ஆண்டு. ஹிஜ்ரத் செய்து 6 ஆண்டுகள் கழித்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருக்கிறாங்க? அது வரைக்கும் அபிசீனியாவில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர சொல்கிறாங்க. ஏனென்றால் மதீனாவில் எல்லா ஆபத்துகளும் நீங்கியது. அது வரைக்கும் ஆபத்துகள் நீங்கவில்லை. எதிரிகளிடமிருந்து, குறைஷிகளிடமிருந்து, மக்கா குறைஷிகளிடம் வந்த ஆபத்து கந்தக்கோடு முடிந்தது. யூதர்களிடம் இருந்த அங்கு உள்ள அந்த யூதர்களுடைய பிரச்சனை எல்லாம் கைபருடன் முடிந்தது. அதற்கு பிறகு வர சொல்றாங்க. என்ன காரணம் என்றால், மதீனாவில் ஏதேனும் பிரச்சனையானால் அபிசீனியாவை தேர்ந்தெடுக்கலாம். எதற்காக என்றால், இஸ்லாம் என்பது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட வேண்டிய ஒரு மார்க்கம். அடுத்தது, அபிசீனியாவுக்கு போனவர்கள் சும்மா அங்கே தொழுது நோன்பு வச்சுட்டு மட்டும் இல்லை, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அதனால் ஹிஜ்ரத் என்பது பயந்து ஓடின ஒரு பயணம் அல்ல, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு பயணம். அதனால் மதீனாவுக்கு, அரபு தீபகற்பத்தில் இருக்கிற மதீனாவுக்கு இஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி காண்டினென்ட் விட்டு போயிடுச்சு. இது அரபுகளுக்கான மார்க்கம் மட்டுமல்ல, உலக மக்களுக்கான ஒரு மார்க்கம். ஆப்பிரிக்காவுக்கு தான் முதல் இஸ்லாம் போச்சு, நல்லா வழங்கிடுங்க. அதுக்கப்புறம் தான் மதீனாவுக்கே வருது. அன்பானவர்களே, இதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு. ஹிஜ்ரத்திலிருந்து கிடைக்க வேண்டிய படிப்புகளில் மிக முக்கியமானது இன்று வரைக்கும் நம்மிடம் இருக்க வேண்டியது பிளானிங். ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி வரும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பனை என்பது, இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம். அதில் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த, இக்காமத் படுத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லீம்களிடம் உண்டு. இது ஹிஜ்ரத்திலிருந்து நாம் கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பினைகள். இறுதியாக முடிப்பதற்குள்ளாக, இந்து ஹிஜ்ரத் முஸ்லீம்கள் செய்கிறார். ஒரு வேதனையான விஷயம், அது சொல்ல முடிய கூட இல்லை. அன்று ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தை மேலோங்குவதற்காக ஓடினார்கள். இந்து முஸ்லீம்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிரியாவை விட்டும், ஈராக்கை விட்டும், பலஸ்தீனத்தை விட்டும், பலஸ்தீனத்தை காசாவை விட்டும், காசாவிலிருந்து ரஃபாவை விட்டும் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். இங்கே அது இல்லையே. அதிகபட்சம் பலஸ்தீனத்தில் உள்ள மக்களை வேண்டாம் நாம் விட்டு இருக்கலாம். சிரியாவிலிருந்து போகிற மக்கள் எங்கே போனார்கள்? பிரான்ஸ், ஜெர்மன். ஏன்? அப்போ துரத்தியது யார்? அங்கே யார் துரத்துறது? இங்கே யார் துரத்துறது? அங்கே துரத்துனது இறை நிராகரிப்பாளர்கள், இங்கே துரத்துவது முஸ்லீம்கள்.
அப்போது ஹிஜ்ரத் என்பது புலம்பெயர்தல், அவ்வளோதான். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போகிறது. ஆனால் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர்தல் என்பது மிக கொடூரமான புலம்பெயர்தல். பலஸ்தீனத்தையும் ரோஹிங்கியாவையும் சில இடங்களையும் தவிர அரபுலகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் என்பது வருத்தத்துக்குரியது, கண்டிக்கப்பட வேண்டியது, முஸ்லீம்கள் திருந்தப்பட வேண்டியது. அன்பானவர்களே, ஹிஜ்ரத்தை மறந்துவிட்ட சமூகமாக நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. ஹிஜ்ரத் என்பது வாழ்க்கையில் என்றென்றும் நினைவுபடுத்தப்பட வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை ஹிஜ்ரத் தொடங்குங்கிறதுக்காக வேண்டிய இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டாலும் இது ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தப்பட வேண்டும். ஹிஜ்ரத்தை குறித்து முழுமையாக படிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அபிசீனியா, மதீனா ஹிஜ்ரத்தை தனித்தனியாக நாம் படிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதிலிருந்து கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் நம் வாழ்வில் முழுமையாக நிறைவேற்ற துணை புரிவானாக என கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.